மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து நான் வந்து ஃபோன் மூலமாக கால் பண்ணி கேட்டதுலேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் நாங்கள் வந்து பேசிட்டு சொல்கிறோம், நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கால் பண்ண எடுக்கலை. இதுதான் வந்து மோஸ்ட்டாக நிறைய காலேஜஸ் பண்ணுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கைகள் வந்து காலேஜில் போய் படித்து அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கூட காலேஜில் சேர்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. அட்மிஷனுக்கு போய் போகிறோம். சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இவங்களுக்கு நாங்கள் எப்படி சீட் கொடுக்க முடியும், இவங்க எந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி இவங்களை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்குறாங்க. நீங்களும் 10 மாதம் சுமந்த குழந்தை தான், நானும் 10 மாதம் சுமந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கல்வியை கொடுங்க. கல்வி மட்டும்தான் கேட்குது அந்த குழந்தை. அவள் வந்து அங்கே கைத்தட்டிட்டு நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்கிறது ஏன் யோசிக்கல அந்த பெற்றோர்கள்? என்னோடய பேர் அஜிதா. நான் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வடக்கோவை கோயம்புத்தூரில் படித்து இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் 12th வந்து 373 மார்க் எடுத்து 62% எடுத்திருந்தேன். இந்த நிலையில் வந்து எனக்கு மண்டே வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு. மண்டே ரிசல்ட் நான் வந்து முடித்ததுக்கப்புறம் ஐ வென்ட் டு சம் காலேஜஸ். எதுக்குன்னா, நான் வந்து சீட் கேட்கணும் அப்படின்ட்டு. நம்ம மைண்டில் ஒரு காலேஜஸ் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், காலேஜுக்காக பேர் போன சிட்டி. ஸோ நான் வந்து நிறைய காலேஜில் சீட் கேட்டிருந்தேன். ஒரு சில காலேஜ்களில் மறுக்கப்பட்டது சீட் எனக்கு. எதனாலன்னு கேட்கும்போது, நான் ஒரு திருநங்கையாக இருப்பதுனால ஒரு சில காலேஜில் வந்து எனக்கு சீட் மறுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலையிலையும் நான் நிறைய இடங்களில் போராடினேன். எனக்காக வந்து எனக்கு பின்னாடி இருந்து என்னுடைய சமுதாயம் வந்து ரொம்ப போராடினாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, லதா சுந்தரம்னு சொல்லி ஒரு மேம் என் கூட எப்பயுமே இருந்தாங்க காலேஜஸ்க்கு நான் போய் பார்க்கும்போது. அப்புறம் என்னோடய அம்மா ஜெர்மனில் இருக்காங்க. என்னை வந்து தத்தெடுத்து என்னை வளர்த்துட்ருக்காங்க. அவங்க பேர் தனுஜா சிங்கம். அவங்க டென்டல் ஹைஜீனிஸ்ட்டாக இருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரீதியிலையும் அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. அதன் மூலமாக எனக்கு பலரும் எனக்கு கால் பண்ணி கவலைப்படாதமா, உனக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? இப்போ எந்த காரணத்தை முன் வைக்கிறாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற ரீசன் என்ன? மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து நான் வந்து ஃபோன் மூலமாக கால் பண்ணி கேட்டதுலேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் நாங்கள் வந்து பேசிட்டு சொல்கிறோம், நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கால் பண்ண எடுக்கலை. இதுதான் வந்து மோஸ்ட்டாக நிறைய காலேஜஸ் பண்ணுச்சு. சில காலேஜஸ் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை நிராகரித்தாங்க. அது மட்டும் தான் மெயினான காரணம். அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய குற்றமோ இல்லை படிக்கிறதுக்கான தடையோ ஏற்படுத்தக்கூடிய விஷயமே இல்லாத போது அந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது எப்படி நம்ம பார்க்க முடியுது? இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்று நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்ட ரீதியாக ஒரு திருநங்கை படிக்கணும்னு முன் வரும்போது அவளுக்கான சீட்டை ஒரு காலேஜ் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டமே இங்கே இருக்குது. ஆனால் இன்னும் பல காலேஜஸ்க்கு வந்து அந்த ஒரு விஷயம் தெரியாததுனால நிறைய பேர் மறுக்கிறாங்க அண்ட் பயப்படுறாங்க. இந்த பயம் நீங்கணும். இப்போ நான் ஏன் வந்து இந்த விஷயத்தை கேட்டு போராடுறேன்னா, எனக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திருநங்கைகள் வந்து காலேஜில் போய் படித்து அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கூட காலேஜில் சேர்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனான எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே சீட் கிடைக்கணும். அவங்க போகிறாங்க, ஆண் பெண் எப்படி வந்து சீட் வாங்க போகிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் இங்கே கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உண்மையாகவே அந்த அச்சம் அவங்க எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு சமுதாயத்துலேருந்து இவங்க வராங்க, இவங்க நம்ம காலேஜில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள அந்த அச்சம் வருது. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் காலேஜ் நிர்வாகங்களுக்கு, நீங்கள் சமுதாயம் எல்லாமே எங்களை படிக்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்? எங்களை படிக்கணும், நாங்கள் படித்தாதான் எங்கள் சமுதாயம் முன்னேறி வரும்னு. அப்போ நாங்கள் கல்வி கேட்டு நாங்கள் முன் வந்தப்போ ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீங்க?
உங்ககிட்ட இருந்து நிராகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் ரோட்டில் நாங்கள் போய் தெரிய தான் போகிறோம். கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து போராடிருப்பாங்க காலேஜ் சீட் வேணும்னு. ஆனால் அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனாலையும் நிறைய பேர் கை கொடுக்காதனாலையும் அவங்க வந்து அந்த காலேஜ்லேருந்து அவங்க நிராகரிக்கப்பட்டதுனால அவங்க இப்போது பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இனத்தை பார்த்து, அந்த சிறுபான்மை இனத்தை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் படிங்க வேலை பாருங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கான கல்வியை அவங்க தேடி வரும்போது அவங்களுக்கு நீங்கள் சீட் கொடுக்கணும். அது உங்களோட கடமை. ஸோ உங்களோட கடமையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய தலைமுறை நீங்கள் சமுதாயம் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் இருப்போம். நான் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 10 காலேஜுக்கு மேலே நான் கால் மூலமாக வந்து நான் வந்து இதுக்கு சீட் கேட்டிருந்தேன், நான் வரலாமான்னு சொல்லி. அதில் நிறைய காலேஜ் நிராகரிச்சாங்க. நான் அந்த காலேஜோட பேரை கண்டிப்பாக நான் அந்த காலேஜோட பேர் சொல்ல தயங்கலை. ஏன்னா நாளைக்கு ஒரு திருநங்கை அந்த காலேஜுக்கு போய் கேட்கணும். இப்போவே சில காலேஜஸ்க்கு வந்து குற்ற உணர்வு வந்து ஒரு சில காலேஜ் எனக்கு தனியாக வந்து தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வந்து கால் பண்ணி பேசி என்கிட்ட சாரி கேட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வராது, நாங்கள் இப்போவும் சீட் கொடுக்க 2-3 காலேஜ் முன் வந்தாங்க எனக்கு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி கொங்கு நாட்டில் எனக்கு சீட் கொடுத்து எனக்கு இது பண்ணதுனால நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இதுக்கப்புறமும் திருநங்கைகள் வந்து காலேஜ் தேடி போகும்போது இந்த காலேஜில் அவங்க முன்னாடியே கேட்டிருக்காங்க, அந்த காலேஜில் கொடுக்கலன்னு சொன்னதுனால திருப்பியும் அவங்க கேட்காம போயிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்க, கண்டிப்பாக அந்த காலேஜில் இதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இதுக்கு நான் அந்த காலேஜுக்கும் இந்த காலேஜை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் மற்றும் எனக்கு நல்லது நினைத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்திருக்கேன். என்னுடைய தொலைதூர கனவு வந்து நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், யூபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணி. என் பேர் ஜெயக்கொடி, என்னோடய பொண்ணு தான் அஜிதா, வந்து ஒரு திருநங்கை மாணவி. நாங்கள் வந்துட்டு இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸ்கூல் லெவல் வரைக்கும் அவள் நல்லா தான் படித்து வந்தா. அவளுக்கு டீச்சர்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு. அவளோட சமுதாயம் சேர்ந்தேன்னு சொன்னால் திருநங்கைகள் சார்பாக அவளுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அவள் நார்மலாக ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது கூட அவளுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத வகைக்கு எல்லா வகையிலையும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. தன்னைத்தானேவும் அவள் தற்காத்துக்கிட்டா, மற்றவங்க மூலமாகவும் நிறைய அவளுக்கு வந்து இது இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காலேஜுன்னு போய் ஒரு சீட் கேட்குறப்ப எங்களுக்கு வந்து காலேஜில் சீட் வந்து மறுக்கப்பட்டது. அது எதனாலேன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, திருநங்கை, அவள் ஒரு திருநங்கைங்கிறனால அவளுக்கு காலேஜில் வந்து சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நேரடியாக நாங்கள் போன காலேஜ் வந்து ஒரு மகளிர் காலேஜ். அந்த காலேஜ் வந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் போய் அந்த லதா சுந்தரம் மேடம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவங்க எங்கள் கூட வந்தாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் போய் சீட் கேட்டு போய் அட்மிஷனுக்கு போய் போகிறோம். அதே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் அந்த டீச்சர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இவங்களுக்கு நாங்கள் எப்படி சீட் கொடுக்க முடியும், இவங்க எந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி இவங்களை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்குறாங்க. அது நமக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாக்குச்சுங்கிறது அந்த இடத்துல போய் தான் ஒரு தாயாக வந்து நான் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்தேன். ஏன்னா நான் வந்து அவளை வந்து திருநங்கையாக பார்க்கல, நம்ம பொண்ணுங்க மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா தாயும் பார்த்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு பஸ்லேயோ போனோம்னாலோ, வெளியில் ஏதாவது ஒரு கடை வீதிகளுக்கு போனோம்னாலோ அவளை மட்டும் வேற்றுமையாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்காதீங்க. அந்த சமுதாயம் ஏன் அவளை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட பார்வையில் கேள்வி கணைகள் அவளை தொடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்து அவங்க வந்து நிராகரிக்கப்படும் போது என்னாகுது, எங்கே போனாலும் அவங்க வந்து அவமதிக்கப்படுறாங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், படிக்க காலேஜ் கல்லூரி கனவுகளோடு அவங்க போகிறாங்க. அங்கேயும் சீட் நிராகரிக்கப்படும் போது நம்ம ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்தை வந்து அங்கே சந்திக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தை நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நீங்களும் 10 மாதம் சுமந்த குழந்தை தான், நானும் 10 மாதம் சுமந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கல்வியை கொடுங்க. கல்வி மட்டும்தான் கேட்குது அந்த குழந்தை. அவள் வந்து அங்கே கைத்தட்டிட்டு நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்கிறது ஏன் யோசிக்கல அந்த பெற்றோர்கள்? நீங்கள் நிராகரிக்கப்படுறதுனால தான் குழந்தைங்க வெளியில் போகிறாங்க. உங்களாலேயே பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அந்த சமுதாயம் எப்படி அவளை பாதுகாப்பாக கொண்டு வரும்? நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்.
வேண்டுகோள். எல்லா தாய்மார்களும் நான் கேட்டுக்கிறது அதுதான். எந்த பொண்ணையும் நீங்கள் வந்து ஒரு குறுக்குறு பார்வையில் பார்க்காதீங்க. அதே சக மாணவிகள் இவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்கே போனாலும் மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் இவங்க கூட ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் மட்டும்தான் நிராகரிக்கப்படுறீங்க. அந்த பெற்றோர்கள் தயவு செஞ்சு அவங்கள நிராகரிக்காதீங்க. அவங்கள வந்து ஒரு வழிகாட்டியாக நீங்கள் கொண்டு வந்து ஒரு நல்ல துறையில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துறையில் அவங்கள முன்னுக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கு கல்வியை கொடுங்க. இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் முன்னுக்கு வருவாங்க, அவங்களும் நல்ல வழியில் போவாங்கங்கிறத நான் சமுதாயத்தை முன்னாடி முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.